ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில எப்போதும் போல சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு தாங்க நம்ம அடுப்படி வேலையவே ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு ஆடி 18ஆம் பேருக்கு. அதனால நம்ம தோட்டத்துல ஏதாவது கொஞ்சமா விதை நட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா மழை தாங்க வரும். காலையில கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தாலும் இன்னைக்கு மழை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோசை சுட்டு தக்காளி சட்னி தாங்க வைக்க போறேன். சிம்பிளா ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு தோட்டத்துல வேலை நிறைய இருக்கு. அதனால கிச்சன் வேலையை கொஞ்சம் குயிக்கா முடிக்கணும். மத்தியான சாப்பாட்டுக்கு அத்தையவே பண்ண சொல்லிட்டேன். நான் எப்போதுமே இந்த ஆடி பெருக்கு 18ஆம் பெருக்குக்கு நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா கட்டாயமா ஒரு பாக்கெட் கல்லுப்பு, ஒரு பாக்கெட் மஞ்சப்பொடி, இதை மட்டும் மறக்காம வாங்கிடுவேன். நம்மளால முடிஞ்சது இதுதான். அதுவும் இல்லாம இருக்கிறதுலயே ரொம்ப மகாலட்சுமியோட அருள் பெற்றது அப்படின்னா உப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதனால கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் இதை நான் எப்போதும் மறக்காம வாங்கிடுவேன். வளர்பிறை நாட்கள்ல வாங்கிடுவேன், பௌர்ணமிக்கு வாங்கிடுவேன், மாசப்பிறப்பு தமிழ் மாசப்பிறப்புக்கு வாங்கிடுவேன். அதனால உங்க வீட்லயும் இன்னைக்கு மறக்காம மஞ்சப்பொடி கல்லுப்பு வாங்கிருங்க. வளையல் வாங்கலாம், மஞ்சக்கயிறு இன்னைக்கு மாத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணுவாங்க. நம்ம இதுதாங்க எப்போதுமே பண்றது. அதுவும் இல்லாம இப்ப வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகணும். கொஞ்சமா சின்னதா ஒரு பேடு பிடிச்சி அதுல ஏதாவது ஒரு விதையை நட்டுறணும். இன்னைக்கு நல்ல நாள் இல்லையே, அதனால கடைக்கு இன்னைக்கு கட்டாயமா கடையும் திறக்கணும். ஹஸ்பண்ட் காலையில லாட்டரி விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க லாட்டரி வித்துட்டு வரும்போது கொஞ்ச நேரம் கடையை திறந்து வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு வீட்லயும் பார்க்கணும், தோட்டத்தையும் பார்க்கணும், கடையும் பார்க்கணும். நம்மளால முடியாது அப்படிங்கறதுனால அவங்கள இன்னைக்கு கடையை திறந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தக்காளி சட்னி வச்சுட்டேங்க. நேற்றுக்கு மத்தியானமே நல்ல மழை இல்லைன்னா நேற்றுக்கு மத்தியானமே ஒரு துண்டு பேடு எப்படியாவது நம்ம தோட்டத்துல பிடிச்சிருப்போம். பேஞ்ச மழையில ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு காலையில அந்த அண்ணன் குயிக்கா வந்துட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 11-12 மணிக்கு மேலாம் கட்டாயமா மழை வந்துடும். அதுக்கு முன்னாடியே அந்த அண்ணன் கூடமாட நின்று சப்போர்ட் பண்ணி சாமியை கும்பிட்டு நல்ல நேரம்லாம் பார்த்து வச்சிட்டாங்க. டக்குன்னு விதையை நட்டுறணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வீட்டுல நம்ம மட்டும்தான். ஹஸ்பண்டுக்கு தோசையை கடன்னு சுட்டு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நானும் 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு வீட்டுல எல்லாருக்குமே சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா தோட்டத்துக்கு போனுங்க. மத்தியானத்துக்கு அத்தையை சாம்பார் வைக்க சொல்லியிருக்கேன். நம்ம கடைக்கு போனாலும் நமக்கு நேரம் பத்த மாட்டேக்கு, வீட்டுல இருந்தாலும் நேரம் பத்த மாட்டேங்க. ஏன்னா வேலை அப்படி வேலை இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய எல்லாருக்குமே கண்ணா கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.